அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அட்மிஷன் ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக கீப் ஆன் ஃபாலோயிங், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் காத்திருக்கு. கூடவே நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சித்தா ஆயுர்வேதா படிக்க விரும்புகிறாங்களோ அல்லது இது விஷயம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வாய்ஸ் நோட் மெசேஜாக இமீடியட்டாக அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதுலேயும் இணைஞ்சு கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை இப்போ ப்ரைவேட்டில் நீங்கள் கொடுத்தீங்க, மெசேஜாக கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்பில் காமனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த கோர்ஸ் அட்மிஷன் ஆன பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்து சித்தாவில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்போஷர்ஸ் வேணும் அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம கண்டிப்பாக போக போகிறோம். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பற்றி பேச போகுது, அதாவது இப்போது இதனோட அடுத்த வீடியோ என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய மொத்தம் 15 அனக்ஷர் இருக்குது. 16 அனக்ஷர் இருக்குது. ஒவ்வொரு அனக்ஷரும் எதுக்கு யாருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். சரி, அப்போ இந்த வீடியோவில் என்ன சார் பேச போகிறீங்கன்னு பார்த்தா, எப்படி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும், அப்புறம் அடுத்த வீடியோ அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்ற போஸ்டல் கார்டு எப்படி வைக்கணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அப்போ இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது. சரி, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்ற விஷயம் எதுக்காக பண்ணணுங்க? செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது நம்ம ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா, நான்லாம் படிக்கிறப்பெல்லாம் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட அட்டஸ்டேஷன் வாங்க 300 400ன்னு, ஏன்னா நமக்கு ஒரு இதுக்கு ஒரு ஜெராக்ஸ் ஒரு சிலது நம்ம ஒரு காப்பி வச்சுருப்போம். ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 காப்பி எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ 3மே அட்டஸ்டட் வாங்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அப்படி அட்டஸ்டட் வாங்கின காப்பி கூட இன்ன வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ ஏகப்பட்ட காப்பீஸ் அடிஷ்னலாக ஒரு காப்பி 5 எடுத்து அட்டஸ்டேஷன் வாங்கிலாம் வச்சுருக்கேன். ஸோ அப்படிலாம் கூட நான் இருந்த நாட்கள்லாம் உண்டு. பட் இன்றைக்கி கவர்மெண்ட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டன்ற ஒரு மெத்தடை நீங்கள் பண்ணுங்கள். உங்களை நீங்களே, நான் சொல்கிறது உண்மைதான், அதற்கு எந்தவித மாற்றமும் இல்லை. அப்போது நான் இது என்னுடைய நம்பகத்தன்மையான உண்மையான ஒரு காப்பி, என்னுடைய ஒரு நகல் தான் இது அப்படின்னு உங்களை நீங்களே நம்பி அதுக்கு உத்தரவாதம் அளித்து ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணி சைன் போடுங்க. அப்போது நமக்கே அந்த கவர்மெண்ட் நமக்கான மரியாதையை கொடுத்துருக்கு. பசங்க படிக்கிற சமயத்தில், சேரக்கூடிய சமயத்தில் எங்கேயும் போய் அலையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபைனலாக இப்போ நான் ரீசெண்டாக எய்ம்ஸ் அப்ளிகேஷனுக்கு பண்ணும்போது அப்போ நான் எப்படி அட்டஸ்டேஷன் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் காட்டித்தரேன் உங்களுக்கு. சரியா? சரி, இதுதாங்க அட்டஸ்டேஷன். அதாவது அட்டஸ்டேஷனில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 1 மினிட். சரி, இப்போ இவங்க ஒரிஜினலில் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. ஒரிஜினலில் அட்டஸ்டேஷன் பண்ணவே கூடாது. வெரி வெரி ராங்கான ஒரு மெத்தட். ஒரிஜினல் எக்காரத்தை கொண்டு அதில் எதையுமே அடிஷ்னலாக எந்த நம்பரையுமே எழுதக்கூடாது. சரியா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அட்டஸ்டேஷனில் என்ன எழுதணும் அப்படின்னா, செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு எழுதி கீழே சைன் போட்டு உங்கள் டேட்டை போடணும். சரியா? அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே பாருங்கள் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு போட்டு சிக்னேச்சர், அதுக்கு கீழே உங்களோட ஃபுல் பேர். ஒரு சிலவங்க இப்போ நீங்கள் எல்லாம் சைன் போடுறது உங்கள் பேர் தான் எழுதுவீங்க அப்படின்னா அப்படியே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செல்ஃப் அட்டஸ்டட் சைன் போட்டுட்டு இந்த போடுற சைன் தான் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் போடணும். பேங்க்கு எதுனாலும் எல்லா இடத்துலையும் போடணும். சிக்னேச்சர் போட்டால் சைன் டேட் போடணும். அப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு டிப்பிக்கலான ஒரு எக்ஸாம்பிள், செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதக்கூடாது, செல்ஃப் அட்டஸ்டட் எடுக்கணும். இந்த மெத்தட்லாம் தப்பு. சரியா? இந்த மெத்தட் தப்பு. அதனால் அட்டஸ்டட் போடாமல் செல்ஃப் அட்டஸ்டட் சிக்னேச்சர் டேட்டு அல்லது செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சிக்னேச்சர், அதன் பிறகு சிக்னேச்சரில் நேம் தெளிவாக தெரியாது அப்படின்னா ஃபுல் நேம் எழுதிட்டு, அதன் பிறகு அதாவது சிக்னேச்சர் போட்டுட்டு அதுக்கு கீழே ஃபுல் நேம் எழுதிட்டு அதன் பிறகு என்ன டேட்டில் சைன் போட்டிங்க அப்படின்றது எழுதணும். இதுதாங்க விஷயம். இங்கே தெளிவாக இருக்குது பாருங்கள். மேபி 1 மினிட் இருங்க அப்படியே. ரைட், இதில் உங்களுக்கு தெளிவாக வந்துச்சா? ஸோ இதுதான் வே ஆஃப் டாக்குமெண்ட்டை நம்ம செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுங்க. ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணிட்டோம். இதில் தெளிவாக இருக்குது பாருங்கள், இந்த மெத்தடில் பண்ணோம். இதுதாங்க தெளிவான ஒரு மெத்தடு. ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும். அண்ட் நானுமே உங்களுக்கு ஒரு மாடல் காப்பி காட்டுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு காப்பி. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். சரியா? செல்ஃப் அட்டஸ்டட்னு போடுவோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணாலே போதும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு பண்ணியிருப்பேன். சரியா? செல்ஃப் அட்டஸ்டட்னு இருக்கும். அதன் பிறகு என்னோடய மார்க் ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்ற விஷயத்த பண்ணியிருப்பேன். கூடவே பார்த்தீங்கன்னா
அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட். அதாவது இப்போ எங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நேம் எழுதி தனியாக எழுதணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்போம். பட் இப்போ பட்டிங் க்ரோவிங்கில் இருக்கிறீங்க அப்படின்றதுனால எப்போவுமே நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட நேம் சிக்னேச்சர் போட்டுட்டு சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கீழே வந்து நேம் ஃபுல்லாக எழுதிக்கிறது நல்லது. அப்புறம் டேட்டும் போடணும். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய பண்ணுறதுனால நாங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்கேன்டு காப்பி தான் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பணும். அப்படின்றப்ப நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்ட்னு போட்டு சைன் பண்ணி வச்சுருவோம். பிரிண்ட் அவுட் ஸ்கேன் பண்ணி வச்சுருவோம். அதை அப்படியே கேட்குற இடத்துலலாம் அனுப்பிடுறது. அப்புறம் ஆஃப்டரில் வந்து அந்த ஒரிஜினல் நம்ம கேட்குற சமயத்தில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் அங்கே யாரும் எதுவும் கேட்குறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் விஷயமே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். சரியா? ஸோ இந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் இமீடியட்டாக எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். வேறு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் சம்மந்தமான சந்தேகம் தீர்ந்திருக்கும் என நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா இமீடியட்டாக அப்டேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.